துறைமுக தொகுதி வேட்பாளர் சேகர்பாபு அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை என்ற அளவுக்கு அவர் சேவை அவருக்கு முன்னால் இருக்கிறது. அவர் சொல்லிக்க மாட்டாரு, ஆனா நான் சொல்லலாம். ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு குடமுழுக்க பண்ணவர். அதாவது அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அவரு. நடந்த உண்மையை சொல்லுகிறேன். இன்னொன்னு பார்த்தோம்னா கமலஹாசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேகர் பாபு ஐயாவுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து போயிருக்காரு. அங்க போய் பார்த்தோம்னா என்ன பேசுறதுன்னே தெரியாம வானலாவில புகழ்ந்திருக்காரு. எப்படி, அதாவது ராஜராஜ சோழனை விட அதிகமாக குடமுழுக்கு செஞ்சவர் வந்து சேகர் பாபு ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இதெல்லாம் கேட்டுட்டு தமிழக மக்களுக்கு ஒரு சமயம் நெஞ்சே வெடிச்சு போயிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு புகழணும், அதுக்காக ஏக்கர் கணக்குல பொய் சொல்லக்கூடாது இல்லையா? அது மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ராஜராஜ சோழன் அவர்கள் உலகத்துக்கே வந்து ஒரு வழிகாட்டி. வியாபாரத்திலையும் போர் தந்திரங்கள்லையும் கோயில்களை கட்டியிருக்காரு, குளங்கள் வெட்டியிருக்காரு, எல்லாம் செஞ்சிருக்காரு. சேகர் பாபு ஐயா என்ன பண்ணியிருக்காரு, அதாவது ஹிந்து தர்மத்திற்கு, அந்த மதத்திற்கு எதிரான எல்லா செயல்களுமே செய்வாரு. திடீர்னு பார்த்தா அலேலியா பாபுவா மாறிடுவாரு. திடீர்னு பார்த்தா இப்பெல்லாம் வந்து தொப்பி வச்சு கிரீன் கலர்ல ஷால் எல்லாம் போட்டு, அதாவது தலைமை ஹாஜியை விட ஒரு இபாபத்தான அவரா மாறியிருக்காரு. இபாபத்னா அதாவது ரொம்ப தெய்வ நம்பிக்கை உள்ளவராக மாறியிருக்காரு. இப்ப அவரு அதே மாதிரி பார்த்தோம்னா சேகர் பாபு ஐயா என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தோம்னா, கோயில்களை ஃபுல்லாவே வந்து சுரண்டிருக்காரு. எப்படின்னா, அங்க இருக்கும் தங்கங்களை பூரா உருக்கிருக்காங்க. அதுல உருக்குறதுல எவ்வளவு தங்கங்கள் வந்து எங்க போச்சு, யாருக்கு போச்சுன்னு தெரியாது. பொய் கணக்குகளை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தணிக்கை செய்யப்பட்ட அறிக்கையே வந்து சொல்லுது. இந்த கோயில் உண்டியல் காசுல தான் அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. நிறைய அதாவது விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய கடைகள்ல வந்து வாடகைகள் சரியாக வசூல் பண்ண காசுகள் எங்க போச்சுன்னு தெரியல. இப்படி வந்து நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு சொந்தக்காரர் தான் சேகர் பாபு ஐயா. அந்த அளவுக்கு அவர் ஊழல் பண்ணி வச்சிருக்காரு. அவரை போய் ராஜராஜ சோழனுக்கு சமமாக பேசுறதெல்லாம் தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, வன்மையாக எதிர்க்கிறாங்க. இது எல்லாருமே மதமிகு சோசியல் மீடியாவில கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. யார் கூட வந்து கம்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துல பார்த்தோம்னா கமலஹாசன் அவர்களுக்குமே வந்து இந்த பேச்சு வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே வந்து எதிர்ப்புகள் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ராஜராஜ சோழனுடைய போர் தந்திர முறைகளை அமெரிக்காவில் இருக்கும் ராணுவ வீரர்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த போர் முறைகள் வந்து இந்த மாதிரி இருந்தது. இதன் மூலமாக தான் வந்து ராஜராஜ சோழன் நாடுகளை வந்து விரிவுபடுத்தினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சொல்ற அந்த போர் தந்திர முறைகளினுடைய கலைகளே வந்து ராஜராஜ சோழனுடையதும் நம் நாட்டில் இருக்கும் அர்த்த சாஸ்திரத்தில் இருக்கும் கலைகளை தான் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கும் ராணுவ வீரர்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கு. ராஜராஜ சோழனை பத்தி நம்ம பேசலாம். அதெல்லாம் விட்டு போட்டு கோயில்களை வந்து குடமுழுக்கு பண்ணாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? எவ்வளவு கோயிலுக்கு ஒரு குடமுழுக்கு பண்ணாரு? யார் காசுல செஞ்சாரு? கோயில் காசுலதான் செஞ்சாரா, இல்ல அரசாங்க காசுல செஞ்சாரா, இல்ல கட்சி காசுல செஞ்சாரா? ஒரு கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா அந்த அந்த ஊரில் இருக்கும் மக்கள், பக்கத்து ஊர்ல இருக்கும் பொதுமக்கள், அது மட்டும் உபயதாரர்கள் தான் நிறைய பணம் கொடுப்பாங்க. அதுகளை வச்சுதான் ஒவ்வொரு கோயிலுமே வந்து கும்பாபிஷேகம் பண்றாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற காசுல வெளியில இருக்கும் மதிலுக்கு சுண்ணாம்பு அடிக்க கூட பத்தாது, அந்த அளவுக்கு தான் காசை கொடுப்பாங்க. இது கூட பொதுமக்களினுடைய காசு. யாரோ ஒருத்தவங்க காசு போட்டு கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வந்து திருப்பணி செஞ்சு கும்பாபிஷேகம் வச்சா ஃபர்ஸ்ட் ஆளா போய் நின்று தான் பேர் வாங்கிட்டு கல்வெட்டுல வந்து எங்களுடைய ஆட்சியில இத்தனை கோயில் வந்து குடமுழுக்கு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டை ஒண்ணு வச்சுட்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இதனுடைய புண்ணியங்கள் எல்லாமே அந்த காசு செலவு பண்ணி கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செஞ்ச அந்த அப்பாவி மக்களுக்கு, அந்த உபயதாரருக்கு தான் போய் சேரும். சேகர் பாபு ஐயாவுக்கு ஒரு பிரசன்ட் கூட போகாது. ஏன்னா செஞ்சு முடிச்சா இவர் மட்டும் போய் நின்றோன்னு இந்த பேர் மட்டும் எப்படி வரும்?